ஆண்டவருடைய அன்பு நம்ம உலகத்துல பார்க்குற எல்லா அன்பையும் விட மேலானது, வித்தியாசமானது. மனுஷனுக்காக நீங்க ஒரு நாள் அழுதீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஒரு நாள் வரும்போது நீங்க அன்னைக்கு அழுததை ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஒருவேளை நீங்க அவங்கள மன்னிச்சு அவங்களுக்காக ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நீங்க அழுதுருந்தீங்கன்னா கூட அது அந்த நாள் தான் ஞாபகம் இருக்கும். ஆனா இன்னொரு நாள் வரும்போது உங்களை தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க. ஏன்னா அவன் மனுஷன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு சொட்டு கண்ணீர் நீங்க விட்டா கூட அந்த கண்ணீரை தோல் பையில சேர்த்து வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் உலகத்துக்கு வரும்போது ஐயோ இந்த உலகத்துக்கு வர்றேன்னு அழுதுகிட்டே வருது, போகும்போது அதுக்காக எல்லாரும் உலகத்தை விட்டு போகுதேன்னு அழுகுறாங்க. இவ்வளவுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. அழுகையிலேயே தொடங்கி அழுகையிலேயே முடிகிறது தான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட அழுகையை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன்னு சொல்றாரு. இன்னைக்கும் எத்தனையோ பேர் அழுதுகிட்டு இருக்கிறோம், வெளியே சொல்ல முடியாம உள்ள அழுகுறோம். சில நேரங்கள்ல ரொம்ப தாங்க முடியாம என்ன செய்யறோம், பிரஸ்ட் அவுட் ஆகி என்ன செய்யறோம், அழுக ஆரம்பிச்சிடும். நம்மளை அறியாம கத்தி அழுக ஆரம்பிச்சிடும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்ம கண்ணீரை பார்த்துட்டு சும்மா இருக்கிற தேவன் இல்ல. நம்ம கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுக்கிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். உங்க கண்ணீர் ஒண்ணு கூட வேஸ்ட் இல்ல. மனுஷங்கிட்ட மட்டும் அழுதுறாதீங்க. ஹல்லேலூயா.